செல்ஃபி பாயிண்ட் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதிமரியாதைக்குரிய முன் மணி பாஸ்கரன் மாவட்ட சேர்மன், முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர், சிவகங்கை மாவட்டம் பொன் மாணிக்க பாஸ்கரன் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 2 நாளைக்கு முன்னாடி வந்து 5000 கொடுத்தாரு. இந்த மேடையிலே 5001 கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல உள்ளத்தை உள்ள அந்த ஆதரவற்ற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சொல்றேன், காசு இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா சேர்மன் ஐயா ரொம்ப நன்றி. அதனை தொடர்ந்து ஏன்னா அந்த சிங்கமுனாரியில நிறைய நல்லவர் இருக்காங்க, நான் சொல்லிட்டே ஆகிறேன். இந்த மண்ணுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன். யாரும் இதை தவறா எடுத்துக்கிற வேணாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி வட்டம் ஆனந்த கிருஷ்ணன் நமது சிங்கமுனாரில் உள்ள காந்திமதி நகை மாளிகை, ரெங்கநாதன் காந்திமதி கோல்டன் பேலஸ் சிஎம் இன்டர்லா. உண்மையிலேயே எங்க அண்ணே சிங்கமுனாரி ஆனந்த கிருஷ்ணன் காந்திமதி நகை மாளிகை உரிமையாளரை மறக்க மாட்டேன். நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்திலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட 9 சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சமீபத்தில் திருப்பவனம் புதூர்ல தீப்பற்றி எரிந்து ஒரு 3 பெண் குழந்தை 6ஆம் தேதி இந்த குழந்தை கல்யாணம் நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு அதுக்கு நான் 25,000 கொடுத்தேன். அதற்கும் இந்த சிங்கமுனாரி ஆனந்த கிருஷ்ணன் காந்திமதி நகை மாளிகை உரிமையாளர் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. உதவி செய்த நல்ல இதயத்துக்கு நன்றி. அதனை தொடர்ந்து அந்த வீடு தீ குடிச்சு துணுமணியோ எதுவுமே கிடையாது, கரியாய் தமிழுடைய பாசமரம். அத்தனை பேருக்கு நன்றி சொல்றேன். 6ஆம் தேதி கல்யாணத்துக்கு சீர்வரிசம் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்காக யாருன்னா வசல் பர்னிச்சர் அலங்காநல்லூர் மதுரை எஸ் ராமமூர்த்தி எஸ் ரவிக்குமார் அவங்களுக்கு கொடான கொடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுடைய உண்மையான பாசம் இது விளம்பரம் அல்ல. எத்தனை கோடிக்கணக்கிலே காசு வச்சு உழைக்க வழி தெரியாத பணக்காரர்களுக்கு எல்லாம் இது ஒரு விழிப்புணர்வு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு பசியோட அருமை பாசத்தோட அருமை தெரியுமா? அன்றாட வேலை செஞ்சு நல்ல செஞ்சு காசுக்கு ஆசைப்பட தன் குடும்பம் மற்றோடு நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே அமைந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மட்டும் வாழ்க்கையில எந்த குறையும் வராது என்பதை சொல்றேன். தமிழ்ல ஆந்திரமா வாங்க காமிச்சு வாங்க. 5000 10,000 போகும்போது ரொம்ப 5000 10,000 போயிட்டு யாரையா 150 ரூபா போட்ட நெல்லை புத்தக புரட்சியாளர் அண்ணன் மேலே அறுவாட இடத்துக்கு கலவரம் பண்ணதோட பேனா உனையே அறிவாற்றல் என்பது சாதிக்கலாம் என்று தெரிவித்தார். தேவேந்திர உள்ள மக்களின் எழுச்சி நாயகன் பசுத்துக்குரிய அன்பு அண்ணன் திவன் பாண்டியன் வழங்கும் ஆனந்தன் ஸ்போர்ட்ஸ் கிளப் குழந்தை சார்பாக ரூபாய் 150 விடு சொல்லியாச்சு. அவரை சொல்ல முடியாது. இன்னும் 100 ரூபாய் மோனிதா மோனிதா டிராவல்ஸ் பாவனா முருகச்செல்வம் சிங்கம் முன்னாடி என் தம்பி சார்பாக 501. நாங்கள் தெரியாது பொம்பளைன்னா கவிங்க பார்த்து போனா எச்சுக்கல போறேன். எப்படி அதில் பார்த்து பிறந்தது உண்மையிலே தினசரி 100 பேருக்கு சாப்பாடு போடுற என்னைய பொறுத்தவரை இவர்கள் மட்டும் கிடையாது. பசுத்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஆண்களை பூரா விஜயகாந்த் ஐயா வழங்குறேன். வெள்ளை இன்ஜினியர் அறிவு அமுது அறக்கட்டளை சார்பாக அத்தனை பேருக்கு சாப்பாடு. சூப்பர் சூப்பர், கை தட்டலாம். விழா கம்பி இது பார்த்தா இன்னொரு 50 ரூபா கொட்டுவாங்க. நீ நிக்கிறாள் பூரா அந்த பால் கவச்சிக்கிட்டு நிக்கிற ஈரமுண்டையில வந்து செருப்பு சாமிச்சம் போட்டு விடுறேன். அந்த பிள்ளைய அதுக்கு பாவம் தூக்கத்துல பூல தள்ளி எந்த ஒரு தெரியாம பவுடர் போட்டு இருக்க டான்ஸ் வள்ளி. நீங்க 10 பேர்
அது டான்ஸ் ஏன் அவர் ஒரு மாதிரியா பாக்குறாரு? உன் கம்பெனிக்கு டைட் வைக்க மாட்டேன். என்னத்த மயத்த குடும்பத்தை எக்கோய் ஆடம்பாலம் முடிஞ்சா என்ன இருக்கா? ஆடவன் பாடல் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் வாழக்கூடிய கலையிலே எத்தனாயிரம் குடும்பங்களை புழைச்சிருக்கு. நாடக கலை மட்டும் உயர்வென்று நான் என்னைக்கு பேச மாட்டேன். எங்கள் கலைஞர்கள் நாங்களும் பசியாரணும், மற்ற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைஞர்கள் நல்லா இருக்கணும். நன்றிக்கையா. பாட்டை தொடுவோமா? எக்கோ வைக்கிறதுக்கு பட்டணம் தெரியாம தானே தெரிவிக்கிறீங்க. இவன் தான்டா மைசெட்டு திடீர் நாளைக்கு அங்கே திருவிழாங்க ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வ. யானையை எலி செஞ்சுச்சான். பாட்டு தாண்டா கேவல பயமாயினே போடா பயமாயினே. கூட்டரம்ப கூடிருச்சு, கூட்டரம்ப கூடிருச்சு. இன்னைக்கு சிங்கம் புனாரி, இன்னைக்கு சிங்கம் புனாரி. இந்த சேவக பெருமாள் ஐயனாரே, இந்த சேவக பெருமாள் ஐயனாரே. வெட்டிக்காரன் அற வாங்கிட்டு மேற்க விழுந்து ஓட போறேன் சட்டியோட. சட்டி போடா. நீங்க ரெண்டு கை தடிச்சுக்கீங்க, கை தட்டிங்க. இந்த சட்டி ஓடல தண்ணி மோக்கும் போது பார்த்துட்டேன். தண்ணி புளிதூரம் போட்டுற மாதிரி இந்த தண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்கிறேன், அவ குடும்பத்திலே அவனுக்கு ரெட்ட கொட்டேன்னு மேல அசிங்க அவனை தேவையில்லை கண்டாங்க. சேவக பெருமாள் ஐயனாரே, சேவக பெருமாள் ஐயனாரே. ஸ்ரீ கூத்தாடியம்மே சாமிய கும்பிடு கும்பிடு, ஸ்ரீ கூத்தாடியம்மே சாமிய கும்பிடு கும்பிடு. ஒழுங்கா பாலின்னு ஒரே எடுத்துட்ட மடு வந்து மயில் மயில் பெரிய பெரிய கலை தேவா மாதிரிதான். அப்படியே பொங்குடா போட்டது புருடா கட்ட தொண்ட முண்டை சாம்பியன் நானா ரேரு. உண்மையிலே என் தம்பி மணிகண்டனை எல்லாரும் நினைக்கிறீங்க, எம்கேஆர் வந்துகிட்டே இருக்காரு, மணிகண்டன் ஏன் ஏத்து பேசுறாரு? இந்த கலைஞனே நீங்க எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் வையும் போது போக்கஸ் பூரா இங்க வரும். உண்மையிலே ஒரு வெகுளியான நல்ல பையன் மணிகண்டனுக்கு ஒரு கைதட்ட கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி. கொட்ட கொட்டத்தான் அறிவு வரும், திட்ட தாண்ட வாழ்க்கையில உயர்வு. எம்கேஆர்னு என்னையே தவறா பேசக்கூடிய நபர்கள் இருந்ததுனாலதான் நல்லவர்களை பூரா இவ்வளவு கூட்டத்தை கொண்டு வந்திருக்கு சிங்கம். யாருக்கிட்டே கட்டது இல்லை. நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்கிறார். இது பூராமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கான ஐயா. இப்படி கத்தி தாண்டா சும்மா வர்ற மாட்டை கூட பாய விட்டுறேன். ஓனர் புடிச்சுக்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. உயின்ட்டுவேன் அந்த சூத்திர ஊற்றி போட்டு அவர் வீட்டில் போய் கொண்டாடிட்டு ஆடுவார். நான் பாட்டுக்கு புடிச்சிட்டு வந்தேன், கொலையை அத்துட்டாங்க. இல்லை உட்கார முடியாதுங்க. அப்படித்தான் ஒரு ஊர்ல உட்காருன்னு சொல்லிவிட்டு என் வண்டியை மறைச்சு நீ அடிக்க வந்தேன். இடம் பத்தல. நான் என்ன செய்வேன், இனிமே என் நாடகம் போடணும்னா ஒண்ணு பிஞ்சக்காடு இல்லைன்னா வைகை ஆறு, போதும் போதும் ப்ரோ. நாடகம் கட்டு போடா. இந்த இதுல ஒருத்தர் வேர்க்கல கேமரா அண்ணே காண்டா வளர்க்க காணம்னே. ஏய் இப்பதானே முட்டை வெதர்ல அடிச்சு பாய போறாங்க கூட்டத்துல இருட்டு. அவனுக்கு அந்த நேரம் ஓசு லென்த்தா இருக்கணும். தம்முனுக்கு அதுல வந்தவன் தேவை. சிங்கம் முன்னாடி எக்கோ எங்க அழுவது கூடிருச்சான் நன்னானே கேமராமேன், அழுவது கூடிருச்சான் நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் அழுவது கூடிருச்சான் நன்னானே.
பண்ணிட்டு போறோம். தயவு செய்து அந்த செல்ஃபி பாயிண்ட்ல யாரும் ஏறாதிய. அப்படி ஏறுற ஆளு ஒவ்வொரு ஆளா ஏறணும். ஒரு கிராமமே ஏறணும். அது அட்டையா என்ன அது கொட்டையா செல்ஃபி பாயிண்ட் சாச்சு விடணும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னா பழிக்கு இங்க வந்துருங்க. பேர் அன்பு கொண்ட என்ன 108 என்னது ஐயா காவல்துறை ஐயா துப்பாக்கி எடுத்த இடத்துல வந்து ஒரு 3 பேர்த்த சுடணும். இங்க வாங்க விழா கவனிச்சுதானே. ஏன் அப்படி யூடியூப்ல முகம் தெரியணும்னா அங்க போய் உள்ள இருக்க ப்ரோ உள்ள இருக்க பாரு என்ன இங்க வாங்க உட்காருங்க. சொல்றத கேளுங்கண்ணே. விழா கமிட்டி ஒத்துழைப்பு கொடுத்தா நாடகம் வேற லெவலில் கொண்டு போவேன். நீங்க எனக்கு சித்திரத்தை படுத்திக்கிட்டு உள்ள வந்துக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க காலில் கும்பிட்டு விழுவா சொல்றத கேட்பீங்களா? அது என்ன வழக்கம் ஒண்ணுமே புரியுது. நடிகன் நம்பி வருவது கிராமத்தையும் விழா கமிட்டியும் நம்பி. அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன செய்வோம்? எல்லாமே அண்ணன் தம்பி தான். எல்லாம் போட்டோ எடுக்க வரத்தையும் செய்வி. அப்படி வரும்போது அதை ஒவ்வொரு ஆளா கட்டு தடுத்து நிறுத்தினா மரியாதை. தும்முன்னு வரேன். செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும். என் செருப்பு எடுத்துட்டு போயிட்டேன். நான் செருப்பு இல்லாமல் உள்ள குத்தி புட வச்சு சாக நீ வாங்க கொடுமையா? அதில் வர்றால பூரா நெச போத எத்தனை பிராண்டு பக்காடி லெமனும் ரம்மு அம்புட்டு பீரு அம்புட்டு போதையை அடிச்சுட்டு முந்த பல்லு வளர்க்காம கணேஷ் கோயில அம்புட்டு செனக்களுக்கு கொடுத்துற மாதிரி. அவ்வளோதான். அந்த ஃப்ளோரில் வந்தால் வந்தது அக்கின் தெரியும். அதோட முத்தம் வேற எனக்கு கொடுக்குறாங்க. ஐயோ ஆண்டவா நீ போட்டு மோட்டவா முத்தம் தலை கொடுத்துட்டு போகிறாங்க. ஏழை அது பாய்சன்றா. அதில் பல்லு போன தானே என் முண்டை என்ன குடிக்கட்டாலும் வெத்தலையை போட்டுக்கிட்டு பவுண்டா கேள்லண்டா துப்பி குடியை கருத்து விட்டு போ. பேரன்பு கொண்டு என் உயிர் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, உங்களுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் செய்த நன்றிக்கடனை இந்த எம்கேஆர் நாள் திரும்ப செய்ய முடியாது. அத்தனை பாசத்தை அள்ளித்தளித்து பசித்தோருக்கு உணவு கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் ஆண் சிங்கங்களே, புருஷனுக்கு சோறு இருக்கோ பிள்ளைக்கு பிஸ்கட் இருக்கோ தெரியாமல் தான் மட்டும் திண்டு விட்டு குசிவிட்டு போகக்கூடிய தாய்மார்களே, எத்தனை பேர் வெக்கத்தை பாருங்க. அப்படிப்பா தாலை ஆபீஸ் மனுவாரா எம்கேஆர் இந்த நாடக உலகின் மக்களை விடிய விடிய சிரிக்க வைக்கும் காமெடி கலைவாணர். தனக்கான மேடையை மருதமணி எனும் ஒரு எளிய கலைஞனுக்கு சரிபாதி பங்களித்து அந்த கலைஞனையும் வாழ வைத்து அழகு பார்க்கும் பெரிய மனசுக்காரர் எம்கேஆர். நீங்கள் வாழ்க வளர்க. பந்தய பிரதாமகன் எனது அன்பு அண்ணன் கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் KSP கணபதி அவர்களின் தீவிர ரசிகன். எங்கு சென்றாலும் அம்பளைப்பை வாரி வழங்கி அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பசிய போக்க எத்தனை தமிழர்கள் முன் வந்தாலும் தொடர்ந்து வரக்கூடிய நாடக மேடை எல்லாம் அம்பளிப்பு வாரி வாரி வழங்கக்கூடிய என் அன்பு சார்ந்த கிராமம் மறக்க மாட்டேன். KS நவநீத கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் பிராமணப்பட்டி சார்பாக ரூபாய் 501. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. எது எப்படி இருந்தாலும் சாமிகளை வழங்குவதில் எத்தனை சண்டை சத்தம் வந்தாலும் எத்தனை பாய்ச்சல் பாஞ்சாலும் என் தமிழன் தெய்வத்தை வணங்குவதில் சலித்ததில்லை. அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இந்த இரவு நேரத்தில் சிங்கம் பொன்னாரி புண்ணியமான மண்ணிலே சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். கப்ளிங் இந்த வாசல் இது பத்தி அனவாண்ட சுத்திக்கிட்டு இருக்கேன். அதை நான் விளையாட்டு வாக்கலன்னு சொன்னேன். என்னன்னா ஆபாசம் நிறைந்த வார்த்தைகள் சொல்றீங்க. தமிழ் அகராதியில் அப்படியே கிடையாது. தமிழ் அகராதியில் நம்மளாம் வச்சுக்கிட்டோம். டொங்காசம் நான் சொல்லிட்டோம். தமிழே வச்சுக்கோம். ஓஸ் கப்ளிங் சொன்னான். மதிப்புக்குரிய காவல்துறை ஐயா சொல்றாங்க, எல்லாரும் அங்க நிக்கிறவோ உட்காருங்க. தயவு செய்து இந்த கூட்டத்திலே தன்னுடைய குடும்பங்களை வெற்றி இரவு பகலாக உழைத்து கொண்டிருப்பது உலகத்திலே 2ஆம் இடம் பிடித்தது எந்த துறை என்றால்
அதற்கு முழு ஒத்துழைப்பா இருக்கக்கூடிய ஊர்காவல் படையில் உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேரை எம்ஜிஆர் வணங்குறேன். வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறக்க. கைதட்டின 3 பேரை தவிர அத்தனை பேரும் கைதட்டவில்லை என்றால் அவதாரம் அதிகமாக கட்டியிருப்போம் என்ற அர்த்தம். ஏன் கொண்டாடா தங்கம் இன்னைக்கு இந்த ஊர்ல இது பண்ணி ஒரு அன்பாளையம் கட்டணும். எங்கே பருப்பு வேகாத போல 100 ரூபாய் வந்துருச்சு. சிறந்த அறுசுவை உணவு கே ரவிக்கு ராஜா பிரியாணி மாஸ்டர் சிங்கம் முன்னாடி அனைத்து விஷயங்களுக்கும் விசேஷங்களுக்கும் சைவம் அசைவம் சிறந்த முறையில் நன்றாக வட்டைகளை கழுவி அதற்குள் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இளம் நேரத்தில் வேப்பம்பளையும் உருவி போடுவார். எனக்கு சமைக்கிற ஆளுகளை பார்த்தா எரிச்சு மதுராஜா இருக்கும். அப்படியே பில்டப் பண்ணுவாங்க. அப்படி வெங்காயத்தை இங்கிருந்து அள்ளி கணேஷ் கோயில போட்டுக்கிட்டு சாமிப்பாங்க. கணேஷ் கோயில போட்டுக்கிட்டு ஆண்டு வச்சுட்டு ஒருத்தன் குடல் கூட்டு கிட்ட போது வடிஞ்சிருச்சு. அதை 2 பேர் சாப்பிட்டு ஏன்னே குடல் கூட்டுல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாங்க. ஆனா அவன் நெய்யை சேர்த்தாங்க. உணவு சமைக்கக்கூடியது புனிதமான தொழில். நான் உணவு சமைக்கக்கூடிய மாஸ்டர்கள்லாம் வணங்குறேன். ஆனால் சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் சமைக்கும் போது பாதுகாப்பு அவசியமாக சமைங்க. அலட்சியமா சமைக்காது. அவ்வளவுதான். நான் அதுக்காக 100 ரூபாய்க்கு 16 கும்பிடு போடுறேன். சைட் பார்வை கப்ளிங் ஆயா கண்ட கல்லு கப்ளிங் திஸ் வாஸ் கண்டுகப்பட்டி பயலுக கப்ளிங்கி பயலுக ஓசு பயலுக. என் தம்பி ஒருத்தன் தெரியாம வர வர வீடியோ போட்டுக்கிட்டு கண்ணங்கரையே இருப்பேன். நீக்குற கரை மாதிரி வணக்கம்டா உள்ள பாண்டா வெளியே இருக்கும் போது விட்ட வரல விட்ட பயலுக அவன் வணக்கம்டா உள்ள தாயமங்கலத்துல இருந்து சாவக்கறி பயலுக. என் மச்சான் ராஜியான ஆலியா செல்வம் ஜொலிக்கிறியா. சிங்கம் புனரி ஸ்ரீ குத்தாடி அம்மன் தெரு எம்ஜிஆர் ரசிகர் சார்பாக என் மாணிக்கம் 2 தேவராஜ் 3 பால் 5 உப்புச்சோப்பு 6 விபூதி ஸ்ரீ பூவதி பாலு சின்னையா சார்பாக பொன்னாளி வந்து கருவப்படுத்துகிறார்கள். ஒரு பை கட்டப்பை 54 பை ஈசி ட்ரெஸ் வாசர் 5 கொக்கரக்கோ சிப்ஸ் 2 மிக்சர் யோகா 1 லூப்பு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருக்கோம். அப்படியே அப்படியே கிட்னியில் அப்படியே வச்சு அப்படியே பய ரூபாய் போட்டோடனே போனோடனே விட்டு போகக்கூடாது. சத்த ஒரு 5 நிமிஷம் 2 பொம்பளையை பார்த்துட்டு போ. அதுக்கான முன்னே எப்படி வர்ற விதி மச்சான் இங்க வாயா வாயா ஓசை பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு இரவு நேரம் குபீர்னு வேறுக்குன்னு நினைச்சிருக்கேன்னு அர்த்தம். இங்க வர மண்டபத்தை அள்ளிட்டாங்கடா பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கொட்டை இருந்துச்சுன்னா என்னை செருப்பு கட்டி அடிக்க ஒரு தட்டி இருக்காது பாரு. பிச்சு சாச்சு விட்டு என்னை சேர்த்து எரிச்சு விட்டு போ விதி. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம். அந்த தெய்வ அப்துல் கலாம்
சமீபத்திலே போர் நடந்தது. உங்க வீட்டுல போட்ட போரோ தோட்டத்துல போட்டதோ அண்டர் கிரவுண்ட் போரோ கிடையாது. இந்தியாவுக்கு போர் நடந்தது பாகிஸ்தான் நாட்டோடு. அந்த பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, உலக நாடுகளை பார்த்து மிரண்டு பயந்து கிடப்பது இந்தியாவை நினைத்து அல்ல, தமிழ்நாட்டிலே பிறந்து சாதித்து மறைந்த ஒரு தமிழனை பார்த்து பயப்படுது உலக நாடு. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. உற்சாகமா கைதட்டலாம். தமிழ் உணர்வு உள்ள என் அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவள் அன்றைய காலத்துல பள்ளிக்கு போறது அவளை சந்தோஷமா ஓடுவாராம். 10 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 7 மணிக்கெல்லாம் போய் பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்து அந்த வீட்டு பாடத்தை சரியாக படித்து பட்டம் பெற்று உலக நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு தமிழன். இன்னைக்கு காலையில எத்தனை வீட்டுல பயலுக பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு கதறனாங்களோ கத்துவேன். அடே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வேலையில இப்படி தள்ளுறாங்க. அவங்க அப்பா கடப்பாறை வச்சு அவங்க ஆத்தா 2 பேரும் விளைச்சு உள்ள தள்ளுறாங்க. திருப்பி வெளியே ஓடியாரு. பள்ளிக்கூடம் என்பது என் வேலை சூத்தரிச்சு போகும். பள்ளிக்கூடம் எங்க நான் போனேன். இப்பதான் பள்ளிக்கூடம் போகும்போதே ஆளுக்கு ஒரு பிள்ளைய மார்க் போட்டுக்கிறாங்களே, அந்த பிள்ளைய மயில புடுங்கினார். பள்ளிக்கூடத்திலே இந்த பள்ளி கல்வி என்பது விலை கொடுத்து வாங்க முடியாது. கோடிக்கணக்கில் காசு வச்சு தன்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்தில் போய் கல்வி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அன்றாட வேர்வை செஞ்சு ரத்தம் செஞ்சு விரவு வெட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய என்னுடைய அண்ணனுடைய பிள்ளை 100க்கு 100 வாங்கும். என்ன பண்ற சிந்திச்சு பார்க்கணும். அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சாலும் கை தூக்குங்க. போதும், ஏன் படிக்க வச்சாங்கன்னா நமக்கு 1 ரூபா தர மாட்டாங்க. நம்ம அப்பா 1 ரூபா கேளு, 1 நாள் பிள்ளை எங்கள் அப்பாலாம் தாரு கம்பட்டு அடிச்சுட்டு மறுபடியும் கம்பு வாங்க மானாமரம் போவார் என்னை அடிக்கிறது. போய் பள்ளிக்கூடத்தில் போய் எங்கள் அப்பாவிட்ட போய் அப்பா வாத்தியார்ட்ட ஏதாவது சொல்லுப்பா அடிக்கிறான்னு சொன்னா எங்கள் அப்பா வெறுவரும் வருவார். வாத்தியாரை பூரா அப்பெல்லாம் முறை வச்சு தான் கூப்பிடுவார். என் மச்சான் சுப்பிரமணி மச்சான் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. இல்லை மாப்பிள்ள கண்ணா, இவன் இளையவன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் படிக்க மாட்டேன், உரிச்சு எடுங்கன்றார். ஏற்கனவே அந்த ஆள் உரிச்சுங்க. அந்த ஆள் வதக்க அடிப்பேன். ஒரு நாள்னா கையை நீட்ட சொன்னாரு, இப்படி நீட்டினேன், ஒரு அடி அடிச்சாரு. 2வது அடி இப்படி எடுத்துக்கிட்டேன், அந்த ஆள் இதில் அடிச்சுக்கிட்டேன். அடிச்சுக்கிட்டா அந்த வீக்கம் வத்த என்னை போட்டு அடிச்சாங்க. மறைக்குதா? இது இடிச்சிருவோமா? ஐயா ஒரே ஒரு விஷயம், விழா கமிட்டி காவல்துறை அதிகாரி ஐயாலாம் இங்க பாதுகாப்புல இருக்காங்க. ஐயா நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. துப்பாக்கி வச்சு என்ன சொல்றீங்களாயா? கூட எம்கேஆர் செத்தாங்க வரலாறு இருக்கட்டும். நான் என்ன செய்ய? போட்டா எடுக்க வராது அண்ணே, எங்க அண்ணன் தம்பி எல்லாம் உங்க காலில் வந்து கும்புறேன். நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த சிவகங்கை மாவட்டத்தில் செம்பரியாடு மேய்ச்ச வந்தாங்கய்யா. நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய குடும்பத்தாலாம் கிடையாது. போட்டா எடுக்க வர்றிய ஊருக்காரங்க தடுத்து நிப்பாட்டுறது ஒரு கடமை. அதுக்கு 2 பேர் பேசிட்டு போறாங்க. நீ சிங்கம் முன்னாடி தாண்டதை கண்டாங்க பாப்பா வெட்டா மாட மாட்டேன். மேடைக்கு நான் கோமாளி வேஷம் போட வந்தா ரெவடி தரம் பண்ணமா. சரி என்னைய கூட எடுத்தாலும் பரவாயில்ல, தெம்புக்குமா இருக்கேன். மருதமணி அவனை சொல்லிட்டு போறாங்க, காலை ஓட்டிக்கல அவன் உள்ள வந்து தட்டிக்கிட்ட மருதமணி. ஒவ்வொரு நாடகம் நடிச்சுட்டு போறது நாங்க நம்ம போர் தொடுக்கிற மாதிரி. ஆண்டவா, அதுலயும் சில பேர் போதையில வந்து செல்லன்னா கிறிஸ்தனை எடுத்துட்டு என்ன எடுக்கல, அவனை எடுத்துட்டு போயிட்டேன். போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வரேன். சரியா விழுதல, நான் தான் இருக்கேன். நீ எங்க? நீ எங்கடா? பெரிய செத்து இங்க வர மண்டைய தலை கீரிப்புல பள்ளிட்டாங்க. அது கல்லா பிறந்த முட்டையிட்டது மாதிரிக்கும். உனக்கு எந்த குறையும் இல்லடா, இதாண்டா சட்டி கிளப்ப. இப்போ கொஞ்ச நேரம் என்ன பண்றேன் மட்டும் பாரு. சாமியை கூப்பிட போறேன். பொம்பளை ஆளுக்கு இந்த நாடகம் தேவையில்லாதது. ஒரே விஷயம், நீ கோச்சுக்கிட்டா பரவாயில்லாத்தா. இவ்வளவு ஆம்பளை நிற்கும் போது கூட வந்து என்ன உணர்ச்சியா நாடகம் பார்க்குறேன். இப்போ பாரு, நான் சாமியை அழைப்பி விட போறேன். கண்டு வந்தா ஓடணும். இது ஏன் தெரியுமா சாமியை அழைக்கிறேன்? சாமி அழைக்கும் போது நீ ஊரா எந்திரிச்சிருவேன், அது ஊரா உட்காந்துரும்.
நீங்க வெளியேறி அடுத்த டோனி இறங்கிறார். இதுல நிறைய ட்ரிக் இருக்குப்பா. நான் சும்மா கோடரி டோனி தோத்ததுக்கு காரணமே வந்தேன். தலைவான்னு அடிச்சு அந்த ஆளு முட்டையா அடிச்சுட்டாரா சொல்லு பிரிச்சுவோம். என்ன தலைவனே அப்படி வேணும்னா மண்டிய நாக்கு. இங்க இருக்கக்கூடிய சார் போய்ங்க மாப்பிள்ளை, இங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கமுனாரி மட்டும் கிடையாது, சிங்கமுனாரி வட்டத்தையே காக்கக்கூடிய சேவக பெருமாள் ஐயனார் இந்த கூத்தாடி அம்மன் இதனுடைய திருத்தலங்களில் கதவுகளை திறந்து வைத்துதான் சூடன் சாம்பிராணி ஊதுவத்திலாம் கொளுத்துவார். எல்லா சாமி ஆலயத்திலும் இதுதான் வரமுறை, இதுதான் விதிமுறை. ஆனால் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு? வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி 18க்கு மட்டும் ஏன் அவன் கதவை திறக்கிறாங்க? இங்கதான் விஜயர். இந்த சாமி எங்க இருந்துச்சு, எதனால தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? இத்தனை இடைகள் இருக்கும் போது ஏன் அழகர் கோயில் எல்லையை தேர்ந்தெடுத்துச்சு? இந்த 18ஆம் படி கூப்பிட போறேன். இந்த வட்டாரத்திலே என் கருப்பேன் துடியா இருந்துச்சுன்னா இந்த சேவக பெருமாள், இந்த கூத்தாடி அம்மை, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, ஒத்தக்காலி சப்பானி, ஒரு காலம் நொண்டியா, குடியார மதுரை பாண்டிமுனி, எல்லா சாமி இங்க இருந்துச்சுன்னா தூக்கி எறியும். இப்ப பாரு சாமி அழைக்க, அது என்ன சாமி? அது பிள்ளையார இருக்கும். நகல முடியாத முண்டை பெரிய சாமி. அது கூப்பிடுறதுக்கு முன்னாடி வர்றது சாமியா? யாரு ஆடுனாலும் ஏன்ட்ட தப்பிக்க முடியாது. நான் எல்லாத்தையும் கேட்பேன். இப்ப எனக்கு நீ பதில் சொல்லணும். ஆடும் போது உன் செப்பை இலக்கல பாரு. எக்க வைங்க மாப்பிள்ள, சார் போயிங்க. ஹலோ, வடக்கே வளநாடு வழி கொண்ட நாடு, தெற்கையா திருநெல்வேலி செல்லாமா தச்சின்னா பூமி, அடி 6ஆம் பலி கோட்டை, அட 7000 பண்ண, மேற்கே மலையாள தொண்டு தொட்டு விளையக்கூடிய மலையாள நாடு, அந்த மலையாள நாடு நம்ம சீமா இல்லடா, முப்போது விளையுது அந்த நாடு, அந்த மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டு அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. மலையாளத்து அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி நல்ல மாநகராய் அங்க காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்கு. அட இந்த விஷயத்தை அறிஞ்ச மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குருடா என்று சொல்லி கருப்பு கண்கலங்கி மடிப்பிச்ச கேட்கிறேன் மலையாளத்து அரசே. அந்த காசி நல்ல விஸ்வநாதே, அவன் சொன்ன சொல்ல மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு நான் ஊட்டி செல்ல பிள்ளையாக வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தரவாக்குறேன். இந்த பிள்ளைய மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் வந்த நாளையிலே மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலடா. வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுதுடா. அங்கே விலங்கள் அஞ்சாகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது. மக்களுக்கு சொல்லு அந்த நாட்டிலே பஞ்சம் போகுதுடா. அந்த மலையாள நாடு பஞ்ச நாடாகுது. அப்ப மலையாளத்து அரசே, பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன?
எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில அங்கே மண்டும் கூலியும் பார்த்தால அங்கே உடுக்க உடச்சிருந்துல கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இந்த நாட்டுல ஆளு இல்லையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில மட்டும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே தார வார்த்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இவன் ஆரணி வெங்கடா, இவன் ரோஜக்கார சாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனால இவன் கட்டு கடங்க மாட்டான். குட்டிக்கு தண்ணி வச்சா கருப்ப குமுறுமுடா வருவாய். ஆட்டுக்கு தான் தண்ணி வச்சா அலறுமுடா கீனாட்டு கருப்பை முடியருவா. இந்த சிங்கம் பொன்னாரி மக்களுக்கு குடிக்க ஊரலிலே என் 18 நாடர்களையும் படிக்கட்டாக்கி எப்பாடி ராக்காயி என் முத்து மாறி என் தொட்டிச்சியா காணாவுடாய். அண்ணே வந்து நேராச்சு வந்துட்டாடா, தங்கச்சி கூத்தாடி அம்மை வந்துட்டாடா. உனக்கு காலுக்கு கருகமணியா என் தொட்டிச்சி ராக்காய்க்கு பணம் வளர்த்து ஓலையில உனக்கு கிழக்கு பட்டியாய். இன்னைக்கு சிங்கம் முன்னாடி அலறுதுடா. மதுரை நல்ல மாநகரா என் பொண்ணாத பாண்டி முனியாரை உனக்கு மானா மதுரையில பெஞ்சாக்காட்டுல சேவை கட்டா. நீ ரோஜாக்கார சாமிடா. இன்னைக்கு சிங்கம் நந்தி முனியே பாண்டி முனியோ கல்லீஸ்வரி நல்ல கம்மாயா நான் பிறந்த என் நொண்டி பயல காணாமுடா. சிங்கம் முனாரில கொஞ்ச நேரத்துல இந்த நல்ல பொட்டலில இந்த சிங்கனையும் என் கூத்தாடி அம்மனைய ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்க மக்கள் எல்லாம் உன் வீரத்தையும் மகிமையும் அறியணும். நீ கொஞ்ச நேரம் விளையாட இருக்காதையா சிங்கம் புனதி
மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா சிங்கமுன நகரிலே இருக்கிற ஐயனாரு கொள்ளாத சாமியான் ஐயா சேவக பெருமாள் ஐயனாரு தத்துவமா இருக்கிறான் ஐயா மதுரை வரப்ப இந்த போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு கைசெல்லாம் உட்காருங்க அப்படியே உட்காருங்க ஊற்றிலாம் அப்படியே காவல்துறையின் சார்பாக வேண்டி விரும்பி கிடைக்கிறாங்க இன்னும் இருக்கு ஒரு 3 மணி நேரம் நல்லா நிகழ்ச்சி நல்லா அருமையாக இருக்கும் கைசெல்லாம் இருப்பாங்க முத்துச்சியாம்பட்டி பேட்டியின் சார்பாக நமது பாண்டியன் அவர்கள் அன்பு வயதில் எம்கேஆர் அவர்களுக்கு 250 அறிவிக்கிறார். பாசத்துக்குரிய என்னுடைய மாமா, எனக்கு சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் விழாக்குளம் பிள்ளத்தி. இதுதான் என்னுடைய தாய் கிராமம். அது நடுவில் உள்ள களிசேரி பிள்ளத்தி கிராமத்திலே பிறந்து சின்ன வயதிலே எங்களை எல்லாம் தூக்கி வளர்த்த எங்களுடைய மாமா இங்கே ராட்டினம் நடத்தி கொண்டிருக்கின்ற அவர் தான் என்னுடைய மாமா. இங்கே ராட்டினம் போட்டிருக்காங்கல்ல மாமா எம்எம் மூர்த்தி மாமா சார்பாக எனக்கு அன்பாலயத்துக்காக எங்கள் மாமா மூர்த்தி அவர்கள் 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். மூர்த்தி மாமா அவர்களுக்கும் அவரை பணிபுரியக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எங்களது பிள்ளத்தி விழாக்குளம் கள்ளிசேரி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய எம்கேஆர் அன்பாலயம் சார்பாகவும் அத்தனை தமிழ் உறவு சார்பாக இங்கே ராட்டினம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு மாமா மூர்த்தி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நன்றி அன்பு மாமா, ரொம்ப நன்றி மாமா. போயிட்டாரா மாமா? அதே மாமே, நீங்க போக மாட்டேங்கப்பா. பாரு, மருதமணி வரும்போது உங்களை என்ன பண்றேன் மட்டும் பாரு.
இல்லையா இன்னும் முடிவுக்கே வரலையே. பொன்னாடவத்திரையும் ஒன்னே புத்திரையும் சிவகங்கை சமாஸ்தானம் சேவஸ்தானம் சிங்கம் புனரி மண்ணிலே நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற சேவக பெருமாளையனார் திருக்கோவில் வையாசி 2025 திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ கூத்தாடியம்மன் கோவில் உரை முறையாளர்கள் இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் காண வருகை. சிங்கம் புனாரி இந்த உறவு முறைகள் ஒன்று சேர்ந்து இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த சிங்கம் புனாரி மண்ணில் உள்ள சாமிகளை கும்பிட்டு நாடகம் நடத்தினாலும் பக்கத்தூர்ல இருந்து இந்த மண்ணுக்கு நாங்களும் சொந்தக்காரர்கள் தான் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெற நடிவரிச வேந்தன் நடிவரிச மன்னன் புதுக்கோட்டையை சேர்ந்த பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலம் வேடம் ரத்தனாக நடிக்கிறார். கோயிலுக்கு இணையாக பாடினாலும் ஒரு வீர தமிழச்சியாக வள வந்தாலும் உடம்பு கண்ணகரே என்று மேக்கப் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 நாளைக்கு கஞ்சி குடிக்க மாட்டேன். ஆனால் சிரிப்பதற்கல்ல, தமிழனுடைய நிறமே கருப்புத்தான் கருப்புத்தான். அப்படி போய் இப்படி வந்து இல்லாட்டா அந்த பிள்ளை 500 சேர்த்து கட்ட நான் இங்கே வருவேன். அன்பு சகோதரி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த கீரம் சார் போய் சார் போய்க்கல வயிற்றில் தாய் காசு விட்டு கொடுக்கணும். மச்சான் சட்டுன்னு பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை சார் போய்ங்க இல்லை ஆளுக்கு ஒரு பாசம் தூக்கி போவேன் தெருவில் தெரிவிட்டேன் ஏறி விட்டுருவேன். மச்சான் வாயா தொக்கெடுத்து அது மாதிரி நிற்பேன். எல்லா குழாயும் பாரு. சில ஊர்ல குழாயில யூனிட்டை கலாட்டி டிஃபன் பாசம் மாட்டி விடுறாங்க. வேலை தேவேந்திர குல வேளாறு அந்த மக்கள் தான் இந்த மண்டபப்படி நடத்துறாங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இந்த விழா கமிட்டி வந்து வச்சுக்க. குயிலுக்கு இணையா பாடக்கூடிய அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெரும் கொண்ட சினப்பரிச்சாலி எங்க அக்கா வீட்டுக்காருங்க. மாடு சுத்து மாடு கிடையாது, மாடு சாணி வர்ற மாடு. பரவாயில்லையே, எங்களுடைய ஊர்காவல் படை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என் தம்பி எங்க அண்ணங்களே அப்படி எல்லாரும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கப்பா. எனக்கு தெரியாது ஐயா, ஒத்துழைப்பு கொடுக்காட்ட அங்கிட்டு மணக்குங்கய்யா. எப்படி ஒரு 2-3 லட்ச ரூபா போட்டலாமே அவதாரம். ஏதோ என்னால முடிஞ்ச உதவி விதி. அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் நார்மலாக அறிக்கை காத்து கொண்டிருக்கிறார். இந்த வண்டி சாவி பெருசா இருக்கனால இளவட்டம் சாவியத்தான் தெரியுது. யாரோ ஒரு இளவட்டம் தான் ஓட்டு வந்திருக்க. இந்த சாவியை நீ வாங்கும் போது கடைசியா எந்த பிள்ளையை ஏற்றிட்டு போனியோ அதை சொல்லிட்டு வாங்கிட்டு போ. வேணாம் ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். மணி லேஜா மணி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். அதுல வாலி மையா அதை அமைச்சு போட்டேன். மருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவா கோடைகிரி குமரன் மைசேட்டுக்கு என்ன பாச்சு விளையாட்டு நம்ம வினையர்த்தம் இடையாத்தூர் சந்தியர் பிரதர் சார்பாக 101 ஏரியா அது வாங்கின பேருக்கு என் கூட வந்துக்கிட்டு இப்படி இதுன்றது பாவம். போங்கிட்டு என்ன செய்ய எங்க அண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். வாங்குற சம்பளத்துக்கு அனத்தி அடிச்சு விட்டேன். நீ என்ன செய்ய போற வீதி இங்க வா. நெல் மைக்கில் நான் பூராமே நம்ம சொந்தக்காரங்க. ஏன்னா நீ எங்கிட்ட கடைசியாக நின்று அங்கே நாங்கன்னு ஊத்துறது யாருக்குமே தெரியாது. உன்னை ஏன் இங்கே நிற்க வச்சேன்னா ஏதாவது கிளச்சி விட்டுட்டு போவேன். ரொம்ப சிரிக்காத நீ தான்டா, ஒரு அளவு தான்டா, அண்ணன்னு கூட பார்க்க மாட்டியாப்பா. பாடுற பாட்டுக்கு போடு. ஏன்னா இந்த பாட்டு வரும்போதெல்லாம் நீ சின்ன புத்திரா இருந்துருப்ப. பாடுறேன் போடு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் ஓடிச்சு. அம்மா கரையில் வாக்கியா வெட்டி நெல் விளைஞ்சிருக்கு மனசு. படிக்காம நீ கச்சேரி கச்சேரின்னு கொடுத்தே இருக்க. என்ன நிறுத்தி போடு. நீலகண்டா நீலகண்டா என்னத்த கண்டா நான் படுத்துக்கிட்டு நீலகண்டேன். சிறப்பு தீபாவளி வந்துச்சாரா? அந்த மருதான் கடனா கேட்கும் கடனா கேட்கும். நீ சிரிச்சாலே எல்லாத்துக்கும் ஒரே குத்துதான்டா. எல்லாத்துக்கும் பஜனை அடிதான். நான் உன்னை மதிச்சுட்டேன். இந்த காலில் ஓட்டு காமெடி பண்ண சொன்னேன் பாரு. அவன் பேரை சொல்ல மட்டும் சொல்லிட்டு போயிரு. தர்மாஸ்பத்திரி முண்டை என்னோட 100 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். நீ பாப்பா போய் வண்டி ஓட்டு வாமா. வீர ஆலங்குளம் எங்க வாத்தியார் ஊரா வீர ஆலங்குளம் தாமேந்திரன் சார்பாக தாமோதரன் சார்பாக ரூபாய் 101 நன்றி அனுப்புகிறோம். அரசனப்பட்டி தேவேந்திர உள்ள வேளார் எஸ் நடராஜன் சார்பாக 210. அது என்ன எனக்கு சாருக்கா? சரி விட, நான் 90 வாங்கிட்டு வா. தீபக் பாண்டியன் நினைவாக, சரவணன் நினைவாக, சின்ன கருப்பர் பயலுக, வெள்ளையன் பயலுக சார்பாக 201 நன்றி என் புத்திரர்களா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி அருமையான பிள்ளை. அந்த பிள்ளையை 2 பேரை என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியாது. அருமையான பிள்ளை. சுத்த எலும்புவத்தி முட்டையை போட்டு விட்டாங்களே. விதி கிடையாது. அது தடவுறதுக்குள்ளே பஸ் வந்துருமாடா. காலையில் 5:30 காலை என்ன செய்ய விடு. ஒரு பொக்கலை தூண்டியை போட்டு இழுக்கிறேன். கெளுத்தி வந்தான் சரி, அரட்டால வந்தான் சரி. அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த வாயாடி, சரியான வாயாடி பொம்பளை பி அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங்
தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து நான் பிறந்து வளர்ந்தாலும் நான் மதுரையில் பிறந்தவன் என்று மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கிய திருமன்று வளவரக்கூடிய வீரர்கள் கல்லிச்சேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காலையும் சிறந்த காலை. இந்த காலையும் இந்த வீரர்களுக்கு நடுவிலே மணப்பாறை இந்த கிரு மாடு ஈடு கொடுக்குமா? சரியான கப்ளிங் போஸ். லாஸ்ட் ஃபார் 2 minutes. பசுமாட்டம் மடுவை பிடிக்க கூடாது, காலை கட்டக்கூடாது. என் தம்பி பூவதி சொல்லி சொல்லி சிவகங்கையில படுத்துட்டேன். அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்று இந்த சிங்கமுனாரி பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வருவார்கள். எப்படியாவது உறவுகளை ஏதாவது ஒன்று செய்து சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு விளக்கமாத்து குச்சியை ஒடித்துக் கொண்டு தொடர்ந்து வாமம் செய்ய வேற எதுவும் அவனால தூக்க முடியாது. மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் பப்பனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆளா சொன்னா ஒரு தம்பியை விட்டு போனா உறவுகள் முறிந்து போகும். நீங்கள் அத்தனையுமே என்னுடைய கூட பிறந்த தம்பி யூடியூப் சேனல் அத்தனை பேருக்கு கைதட்டலாம். வாழ்த்துக்கள் தம்பி. அவங்க முளைப்பூச்சி அரைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு என்னடா அப்படியே கருது வண்டி ஓட்டுற மாதிரி உட்காந்துட்டே அப்படியே குதிக்க. நான் இதை கேளு. ஒரு நாள் இவங்க சேரு மேலே ஏறி கேமரா பிடிக்கிட்டுட்டாங்க. சாமி ஆட்டம் இங்கிட்ட எடுக்கிறாங்க அங்கிட்ட எடுக்கிறாங்க. ஒருத்தர் சேருக்குள்ள ஒரு ஆள் படுத்து கிடந்திருக்கேன். அவனுக்கு நொண்டி கருப்பு இறக்கமா தெரியாது. ஆயிட்டே நொண்டி கருப்பு எந்திரிட்டு அவன் சேருக்குள்ள எந்திரிச்சிருக்கேன். அவனுக்கு தெரியல. அவன் எந்திரிச்சவே அவன் 1/2 டன் இருக்கு இந்த தண்டி ஆளு. எந்திரிச்சவனே யானை தும்பிக்கையில ஆலமரத்தை புணுங்கின மாதிரி சேர தள்ளிட்டேன். இவன் கேமராவோட மட்டார்னு விழுந்து காலையில காமிக்கிறேன். சாமி ஆட்டம் பூரா இருட்டாவே இருக்கு. மண்ணுலயே எடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நடக்கும் நினைச்சு சுதாரிச்சுக்கிட்டே இது தெல்ல தெளிவாக இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில இவ்வளவு அவுட்ருல இவ்வளவு இன்னரு மைசெட்டு சிறப்பா அமைக்கிறது. லேசான மைசெட்னா அமைக்க முடியாது. சூப்பர். இதுக்கு ஒரு கைதட்டு தட்டுவேன். இந்த விஜயா ஆடியோஸ் உரிமையாளர் நாடகத்தை காண அத்தனை மக்களையும் ஒன்று திரண்டு வருக வருகன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ கூத்தாடி அம்மன் கோவில் உறவின் முறையார்கள் தேவேந்திரகுள்ள வேளாண் சமுதாயத்தை சார்ந்த என் உறவுகள் சார்பாக கைதட்டலாம். எல்லாரும் கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கம் முன்னாடி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து அழகு பார்த்த என்னுடைய வாத்தியா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே முதல் கிராமம் விழாக்குளம், 2வது பிள்ளத்தி, அதற்கு இடையே உள்ள கல்லிச்சேரி காளிமுனியன் அருளோடு கல்லிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கோமாளி கூத்தாடி எவ்வளவு பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ எங்க அண்ணன் தம்பி கொடுக்குற அந்த 100-200 வச்சு MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமம் எங்க அம்மா பிறந்த ஊர் MKR அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போய் அந்த இன்னும் நன்றி உறவுகளை போயிட்டு வரேன். நீங்க எல்லாருமே அப்போ சாமி வருதா ஐயா? சாமி வர்றதுக்கு மட்டும் நீங்க வழி விடுங்க. சாமி வர்றதுக்கே விழிஞ்சிட மாட்டாங்க. அப்பா
செக்ஸ் படத்தை நடிச்சுக்கிட்டு இருப்பா படத்துக்கு போவேன் ஏன்டா ஐயா வாங்க அப்புறம் நீங்க புரியுங்க அரசியல் நீங்க எப்படி இருக்கீங்களா? சரி சரி ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா சிங்கமுனாரி திருவிழானாவே ஒரு பெரிய திருவிழாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உண்மையில கூட்டமா அந்த சாமியெல்லாம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வழி போயிட்டு நாளைக்கு வரவா? இவெல்லாம் நீங்க எங்கே ராசாங்க இருந்தீங்க? என்ன ஸ்டைல பாரு அக்கா புண்ணிய கடியில நல்லா தான் உட்காந்தாங்க. இங்க இருந்து பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா தெரியுதுல்ல. ஹலோ 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 அண்ணன் வயசுன்னா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எங்க ராஜில இருக்க போது நன்றி. ஹலோ ஹலோ பட்டமா பட்டமா படம் இருக்கட்டும். நமது படி படிவோடு தொடங்குமே. ஹலோ 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 செல்ஃபி எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு மருதமணி என் தலைவன் சூத்துட்டியா தலைவன் என்ன சாமி மருதமணியா வாட்டு வாட்டு வாட்டு
அண்ணே இந்த சைடில் நிற்கிறவங்கள கொஞ்சம் உட்காருங்க பெட்டி அண்ணே உட்காருங்க ப்ளீஸ்ண்ணே அண்ணே ஒவ்வொருத்தரா பிடிச்சி கூட காலை விழுகுறேனே உட்காருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிட்ட உள்ளது பாடுறது எங்களுக்கு கேட்கல அடைச்ச மாதிரியே இருக்குது இங்கிட்ட உள்ள நிற்கிறவங்க ஒன்றுமே கேட்கல ஹாடு ஹாடு என்னமா 500 ரூபா அன்பை கொடுக்குற மாதிரி ஹாடு ஹாடு சிங்கப்பூர் சவுதி வெளிநாட்டில் உள்ள அனைத்து நாடக கலை ரசிகர்கள்லாம் குடும்பத்தை விட்டு சம்பாதிக்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க. நம்ம ஊர் திருவிழா நம்ம ஊர்ல இருந்து பார்க்க முடியல கவலையோடு இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஒளிபரப்பு என்னன்னு என்ன ஒருத்தோட தலைய கூட 500 ரூபா காசு தரவா. ஏன்னா உண்மையுமே இன்னைக்கு யூடியூப் வச்சு தான் இன்னைக்கு உலகமே எல்லாமே போயிட்டு இருக்கு. 5 யூடியூப் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். என்ன செய்யறது எனக்கே புரியல. ஓகே சந்திக்க வேண்டும். வரக்கூடிய ஆளுகளை எப்படி சரியா நீங்க பணங்கலங்க போடுறீங்க. பணங்கலங்க ஸ்ப்ரிங் சாப்பிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அனிதா ராதாகிருஷ்ணா அம்மா பாக்க வந்து புனிதா என்னது புனிதா வேணுமா உங்களுக்கு தேவைப்படுதா? என் சிங்கத்தை பூரா ஏறி விட்டேன்னா உங்களை கவட்டா அப்படி அங்கோ. இந்த கூட்டம் ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்ல அனிதா
கப்ளிங் ஆசைப்படுறேன் கைது ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கணுமா? நான் என் பூரா என் அண்ணன் தம்பி. நான் ஒரே ஒரு விஷயம், இவங்களே என் குழந்தைங்க எல்லாமே. அப்ப நாளைக்கு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. ஓசை பண்ணிட்டு ஒண்ணு பிரச்சனை, ஓசை நல்லா தீட்டிட்டு வர சொல்லுப்பா. ஓசை கொண்டு வந்தாங்கன்னா பூத்தோட்டம் கறி அப்படி முண்டாய் அப்படி அந்த ஓசை அந்த லென்த்து. ஓகே ஓகே ஓகே. ஆண்டி ஓ அவனு ஆண்டினா ஆண்டி அப்ப நீங்களே டொங்கஸ் கொடுங்க. நானே டொங்கஸ் பண்ணி பேசுவேன். வாடா என் தங்கா. ஆனா உண்மையிலேயே இப்படி தரக்கூடாது. அவன் உண்ணி அடிச்சு விடுறாங்க. அனிதா ஏய் இந்த பிறவில உன்னால முடியாதுப்பா. அப்ப நீ கூட காரண ஏய் விடவா? அப்ப அப்ப சிங்கம்னாரு கோயிலுக்காரைய பிடிச்சி விடவா? பிடிச்சி விட்டேன்னா அது கிச்சு கிச்சு இடியா அது யாரு ஐடியா போகிறது? அவங்க ஒண்ணு இடியப்ப மாதிரி புளியறதுக்கா எழுதி கொடுக்குறேன். வாட ஒரு தாயம், வாட ஒரு 12, வாட ஒரு தாயம், வாட ஒரு 5. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு பெண்மணி மேடையில் நின்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நாடக கலையிலே வள வரக்கூடிய அத்தனை தமிழை செய்யும் எம்கேஆர் தலைவன். நான் இந்த மக்களை சிரிக்க வைக்கணும், தம்பிகளை சிரிக்க வைக்கணும், அன்னைகளை சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னை மொத்தமானு பேசுவேன். ஏன்னா நீ காலையில பவுடர் அடிச்சுட்டு உன் புருஷன் ரெடியா நிற்பேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. புருஷனே சொல்லி தராது. ஆகாமையாடி முண்ட ஒரு ஈத்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படி கல்யாணம் நடந்தா எம்கேஆர் தான் அதாடி. அப்படி ஒரு தினசரி ஒரு டான்ஸை கட்டியிருந்தா கலிச்சேரி வயக்காட்டுல கெடா மாத்திருப்பேன். ஒன்றும் பிரச்சனை. விவசாயிக்கு மட்டும்தான் மற்ற எல்லா வேலையுமே. முதல் வந்து நம்ம நாட்டுல தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? விவசாயம் தான். நீ கப்பலில் இருக்க பண்டே பிறந்து கப்பலுக்கு கப்பல் நடக்கும். இந்த உலகத்திலே எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் அத்தனை பிறவிகளுக்கு ஆண் சிங்கங்களுக்கு ஈடாகாது என்பதை பட்டிமன்றத்தை துவக்குகிறேன். எம்கேஆர் ஓகே இருங்க, நீங்கள் நானும் பேசுவோம். இந்த உலகத்திலே எந்த இடத்திலே எச்சி என்ன கன்றாவி இருந்தாலும் கையில தூக்கி விட்டு ஓட்ட விழுந்த சட்டியை வைத்து மண்ணை ஒட்டி உட்காரக்கூடிய தமிழன் தான் ஆண் இனம். கையில் அடிக்கிறேன் என்னதான் நீ ஆம்பளைங்க ஓட்ட சட்டியை போட்டாலும் சரி, கிழிஞ்ச கைய கட்டினாலும் சரி, பெண்களுக்கு ஈடா வரவே முடியாது. இருங்க, என்னதான் நீங்க எவ்வளவு பேர் ஆம்பளை உட்கார்ந்து நாடகத்தை நன்றாக பார்த்தாலும் அந்த இடத்துல பெண்கள் இருக்கணும். அந்த பெண்கள் இருந்தாலும் அந்த இடத்துக்கே சிறப்பு. பேசி பார்ப்போம், பட்டிமன்றம் தொடர்ந்து பார்ப்போம். ஆண்களா யார் யாவது வேற பழைய காலத்து டிஎஸ்பி அவ்வளவுதான், சாக்காப்சர் பவன்சிருச்சு. ஆனா என் நான் தம்பிகள் அப்படி கிடையாது. என்ஃபீல்டு ஷார்ட் பண்ணேன்னா முட்டை வந்து போவான், திட்டுன்னு போவான், நல்லா பண்ணுவான். என்னதான் இருந்தாங்க ஆண்கள் எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு சராசரியா நாங்களும் இருக்கோம். பெண்கள் நீங்க எந்த அளவுக்கு சராசரி இருக்கோம், நாங்களும் ஆண்களும் அந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பேச போறீங்க அதை சொல்லுங்க, பேசி பார்ப்போம். சிங்கம் புனாரையில் 12,000 பொம்பளைய ஒன்றையுமே திறந்து முளப்பாரி தூக்குனாலும் அங்க முன்னாடி டம்செட்டுக்கு முன்னாடி ஆடி உங்களுக்கு பாதுகாப்பு தருவது ஆண் சிங்கங்களே. இப்ப இவங்கெல்லாம் கை திட்டால என்ன தெரியும் எல்லாமே தெரியும். நீ கூட என்ன ஆங்கிள், என்ன ஆங்கிள், தமிழ் செக்ஸ் வீடியோ சொன்ன மாதிரி செக்ஸ் வீடியோ ஒண்ணுதான் தெரியும். ஆம்பளை வேற ஏதா பெண்களுக்கு தெரிய விஷயங்கள் ஆம்பளைக்கு யாருக்காவது ஒண்ணு தெரியுமா? என்ன உங்களுக்கு ஆம்பளை செக்ஸ் என்ன நீ திமிரா பேசினாலும் ஒரு ட்ரில் ஆஃப் பண்ணிடுவான். அதெல்லாம் அது கவலைப்பட போதும். அனிதா இல்ல எதையும் நின்று எதிர்த்து நின்று பேசுறதோ அனிதாவோட பழக்க வழக்கமே. பேசி பாருங்க, கப்படிங்க அந்த ஓசி உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்து வசதிகளை செய்து பொண்டாட்டியும் பெத்த தாய் தகப்பனையும் குழந்தைகளின் கண்கலங்காமல் பார்த்து கொண்டு தன் மயிரை பட்டினி போட்டு இரவு பகல் பாராமல் குடும்பத்துக்காக உழைத்து கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காம 3 வேளை சோத்த தவிர எதுவும் அனுபவிக்காம சாகிறவன் தான் அந்த ஆம்பளை. பேசி முடிச்சா நீ இந்த 1 மணி நேரம் கரண்ட் இல்ல அதிகாரியம் மன மருத்துவத்துல பார்த்தா
ஒரு மாசத்துக்கு அந்த செல்லுக்கு காசு போல நீங்க அந்த செல்ல நொறுக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு ஏன் செல்ல நொறுக்கு? கேட்டீங்கன்னா கட்டின பொண்டாட்டி பிள்ளைக்கு தண்ணி குடிக்காம உழைச்சி என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்னு சொல்ற ஆம்பளை ஒரு ஆளை கைத்து சொல்லு. ஏய் பழக்கவே பழகு சும்மா தூக்கூடாது. கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி பிள்ளைக்கா நான் உழைக்கிறேன், உழைச்சி 24 மணி உழைச்சி என் பொண்டாட்டி நான் காப்பாத்துறேன், வேர்வை சித்த சித்த உழைக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆம்பளை ஒரு ரூபாய் கேட்கலையா? ஏய் பழக்கவே பழகு உண்மையை பேச எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீ பிறந்துட்டேன்னா தள்ளிடுவாங்க. எதட்டு இது ஆம்பளை ஏன் மதுவை அடிக்கிறார்? ஏன் இந்த மூத்திரத்தை குடிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு பேரு ஆல்கஹால். ஆள் வராமல் அடிப்பது ஆல்கஹால். இது சொல்றேன். எவ்வளவு பெரிய ஒரு அறிவு. ஆளை பார்த்து பயந்து போய் சீமக்கருவர் தூரிலே ஆளுகள் வருகிறான் என்று பார்த்து அடிப்பதான் ஆல்கஹால். ஆல்கஹாலை அடித்து விட்டு உன் காலை யோகினா அடினா. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் பேசி நானும் பேசி இது இந்த உலகத்துல அதான் நான் தான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. இந்த 10 பேர் இங்க இருக்கவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னை கண்டிப்பா. பேசுறேன். ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தோம். ஏன்னு நம்ம எத்தனை தவறு பண்ணாலும் அது வீட்டை விட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு சோறாக்கி வச்சுக்கிட்டு நம்மள்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு குத்துனா எப்ப நீ இந்த குத்துல கக்கக்கப்பட குத்துடி எழுதி வச்சிருக்க. நீங்க திருந்தவே மாட்டீங்க. அப்ப சொல்றீங்க பெண்கள் வந்துங்க எது பங்காளி நம்மள்கிட்ட தண்ணியை போட்டு நம்ம அடி வாங்கி அம்புட்டையும் சகிச்சுக்கிட்டு நம்மளுக்காக இருக்குகளே பெண்கள். எவ்வளவு பெரிய மனசு. ஆனா பொம்பளை ஆளுக நீ வேட்டி துவைக்கலாம், துண்டு துவைக்கலாம், பேண்ட் துவைக்கலாம், சட்டியை துவைக்கிறவா ஒவ்வொருத்தே எத்தனை நாள் போட்டு கலட்டினாலும் ஆண்டவா உன்னைய போட்டு நோண்டவா. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை சட்டியை துவைச்சு இப்படி முக்குது களிமண்ணா மயக்கம் வந்துருச்சு. சட்டி பயலுக சட்டி நல்ல பயலுகடா, சட்டி நல்ல பயலுகடா. அட வாஜ் சொல்லுங்கடா. சட்டி பயலுக சட்டி நல்ல பயலுக. அண்ணே உங்க பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஆடி நிக்கிறாள். அண்ணே எங்கடா அந்த கிருப்பையமே? ஏதோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பள்ளிக்கூடம் போடா, பள்ளிக்கூடம் போடா. பள்ளியில போலாம். பள்ளியோட மரியாதை பள்ளியோட போலாம். பள்ளியோட போலாம். ஏண்டா டேய், எந்த மயன்டா அப்பா விட்டு இதை உறிஞ்ச? ஏய், அதே மாதிரி அவன் பாவனை கலந்த என்ன கலர் சட்டின்னு பார்ப்போம். ஏலே, பள்ளிக்கூடம் போகாத சரி எங்க வாயை கொண்டு போறேன்? எதுக்கு இருந்தாலும் எதுக்கு கலந்து பாட வந்துக்க போறேன்? ஏய் பள்ளிக்கூடம் வர தங்கம், அப்பா உனக்கு பூரி வாங்கி தரேன். பள்ளிக்கூடத்தை பையன் கொண்டு வர சொன்னா என்னடா அது பால் தாயில் வரல. வாடா வெண்ண மயனே. ஏய், வண்டி வர போது அடியாய். அப்பா உனக்கு சேனக்கிழங்கு அவிச்சு தரும். நாளைக்கு போய் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும்டா. ஏன் புக்கு வருங்கடி சொல்றேன் கேடா பள்ளிக்கூடம்
அவன் ஜாக்கெட்டை கலத்தோட போற முண்டமா தெரிய போறேன். சரி விடுங்க, நம்ம என்ன நம்ம பிள்ளை இல்லையா? ஏல 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 கதைக்குத்தேன் அம்மான்னு நடிக்கிறேன். கதைக்கு தானா? கிராமத்துல தாண்டி உன் குடல ஏற வெண்ணமால இங்க கட்டி ஏறி மூக்குக்குள்ள எடுத்தாட்ட பாக்குறேன். சரிங்க, ஆயிரம் நம்ம பிள்ளையாச்சு. வயிற புடுங்கணும் இல்ல. அவன் இந்த வேஷம் போட்டு வந்தா உன்னை கட்டி போட்டு தான் நோக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தான் இந்த வருஷம் அழுகிறது சரி, எரச வராம அழுகணும் கொண்டே வருவேன். அந்த ஓட்டப்பழுக்காதுக்கு அப்படியே அரட்டான மாதிரி. டேய் 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 ஜரா, நீ இப்ப எத்தனாவது படி படிக்கணும் தெரியுமா? இந்த வேஷம் போட்டு எப்படி இது பண்றேன். அப்பா மாதிரி படிக்கணும்டா, அப்பா மாதிரி படிக்கணும். சரியா? அப்பா மாதிரி செய்யலாமா? டேய் என்னடா அப்பா மாதிரி செய்றீங்கடா? இந்த அப்பா என்ன செய்றா, நான் என்ன செய்றேன்? அட பாவி, இருக்கு பிடிக்கல ஏங்க. ஏப்பா. டேய் கேட்கல இறங்குடா. அடே மாத்தா அப்பா உண்மையிலே அது உனக்கு அம்மா மாடா. இந்த வேஷம் போட்டு வந்தா எங்க வேணா ஏறி உட்கார்ந்து மருதமணி நீ யாருன்னு எனக்கு தெரியும். உடக்குன்னு கழுத்திருப்பேன் சேவை மாதிரி தெரியும் உண்மை. இங்க வாடி மயில ஐயோ, இந்த பயல வச்சு எதுவுமே இந்த சேவூர் போன பெருமாள் ஐயனார் மேல சத்தியம் பண்ணும் உன் மயன். நான் டவுசரை கழட்டி மறைச்சிக்கிறேன். அதை அமர்த்து. இவன் அமர்த்தரை பத்தி பிரச்சனை இல்லைங்க, பால் தப்பாவே வச்சுருக்கேன். ஆளோடிக்க மாட்டேன், அவன் செவரோட்டியும் சேர்த்து நல்லா வீச்ச மரத்தவரை போட ஆரம்பிச்சு விடுறேன். மானா மதுரைக்கு போறவல்ல மச்சான் போறவல்ல போறா. மயனி அம்மாவா? ஐயா செருப்பு இருந்தவளை எரிஞ்சலை. எந்த ஊர்லடா ஆத்தாங்க மயன் அப்படி அவுத்து போட்டு குத்துனாங்க. முறகட்ட மயிர் மயங்கலாம். ஏய் கதைக்குத்தேன் ஆத்தா மயன். ஆத்தா மயன் உறவு அசிங்கப்படுத்த செருப்பு அடிக்கிறீங்களா? மாடு காலம் மாடு ரெண்டு பாயும் போது பசுமாடு வந்துச்சுன்னா கண்ட நகல் ட்ரில் போட்டோம். மயிர் மாடு முண்டை வந்தது சிங்கம்னாரி முண்டை. தூக்கத்துல வாரு சாயல் ஓடியதுக்கு நான் போனேன். ஃபர்ஸ்ட் ரோடு போடுறது நான், அதுக்கப்புறம் கடைசி வண்டியா நீ பத்திட்டு வரணும். வாய் அப்படி வைக்காத சிட்டுக்குருவி இது மாதிரியே இருக்கு மயிர் மயனை. பாடி புள்ள என்ன வேணாலும் ஆடுவேன், எப்படி வேணாலும் ஆடுவேன். தம்பி இடியப்பம், தம்பி இடியப்பம். அந்த பிள்ளை உனக்கு வேணும் வேணாமா? என்ன ஆம்பளை பிள்ளையா? அது எப்படி ஆம்பளை? ஐயா ஏய் விட்டாண்டா. டேய் டேய் சுத்து வெளியே போடா. அரே அவன் ஏற்கனவே மயிர் மாதிரி பேசுவான்டா. டேய் இது எந்த குறையில இருந்துட்டு போதா போடா போடா. அவன் தெரியாம கேட்டுக்கிட்டே மன்னிச்சுக்கண்ணே. இந்த பொம்பளை குழா எப்படின்னு இருக்கு? இது எப்படி? இது என்னப்பா எப்படி? இது எப்படி சொல்றீங்க? ஆம்பளை எப்படி? இதுக்கு
வரைக்கும் புரியுவாங்க. இன்னைக்கு சிங்கம் முன்னாடியில நான் சத்தியம் பண்றேன், அந்த பிள்ளைய நீ என்ன வேணா பண்ணு, நான் தடுத்தா என்னை செருப்பு. மாடு குத்துமோ? குத்தாத மாடுன்னா புடிச்சு தர மாட்டானே. மாடு குத்தும் பாருங்க. நீ வேணா மாட்டவன அடக்கி பாரு வருதமணி. சிங்கம் முன்னாடி காலைய நீ சரியா மதுரை மாவட்டமா மருதங்குடி மருதுடைய ஐயனாரு கிளம்பிருச்சு. பாரு ஆட்டா முடிக்கிறது. தூத்துக்குடி கொத்தனாரு பக்கத்துல பாம்பு. என்ன சொல்றீங்க? இதுக்கு தான் பிள்ளைய பள்ளியிடத்து போவாங்க. தூத்துக்குடி கொத்தனாரு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு கொத்தனாரு. எத்தனை வீட்டுக்கு பாலகா சவதவனாரு. கொத்தனாரு மற்ற ஏறுனா கலவை ஏறுமாடா மருதம் குடியா. அங்கே நிமிந்தாலு கலவை ஓடணும். பொம்பளை எல்லாம் கை ஒத்து கால் ஒத்து சாந்து சட்டில கலவை எல்லணும். எத்தனை அள்ளி கொடுத்தாலும் சாத கலவே போடவே கலையை போட்டாச்சு இருக்காங்க. தமிழ்நாட்டு கொத்தனாரு எத்தனை வீட்டை கட்டுனாரு. நான் ஆடணும் என்ன மாதிரி நீ ஆடுற? மூஞ்சிய பாருங்க, அப்படியே ஆந்த எங்கேன்னு. அந்த முகத்தை பாருங்க, பால்வடியும் முகம் அது முகம். பால்வடியும் முகம். தமிழ்நாட்டு கொத்தனாரு உள்ள எத்தனை வீட்டை கட்டுனாரு. குழந்தைக்கு இப்ப வேலையே இல்லை. கிரைண்ட் தான் முடிக்கிறாங்க. முடக்கு முடக்கு முடக்கு. சப்ளை கம்மியா இருக்கும். சப்ளை நம்ம குழந்தையா கொடுத்தேன். அவன் குழந்தையா டைட்டா இருக்கு. நம்ம குழந்தை கடுப்பு கொடுக்கு கடுப்பு கொடுக்கு. டேய், அப்ப நீ மாத்த போடலையா? நீ வரேன்னா நான் 2 மாத்திரம் சேர்த்து போட்டு வந்திருப்பேன். சரி, நீ வர தெரியாம மாத்திரையே போடாம வந்துட்டேன். ஐயோ, அப்புறம் எப்படி வேலை பண்ணி பார்க்கறது? மாத்திரை மாத்தி போட்டேன். உனக்கு அந்த மாத்திரை நினைச்சு வயிற்றாலை மாத்திரையை போட்டேன். இதனால எங்கே இருந்தீங்கன்னு கேட்டேன். எங்கே இருந்தீங்க? தின்னரு வாமா 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 பண்டையில போமா. நம்ம மாவு எப்படி மாடு சுத்துது, வாழை சுருட்டது. நம்ம கருப்பே மாடு வலது வம்ப ஜாக்கிது. சாப்பிடு, நான் தான் கார சட்னி ஆட்டி வைக்கிறேன் சாப்பிடு. ஏன் அங்குள் இன்னைக்கு மத்த மல்ல மயில போயிட்டு வர போக மாட்டேன்? ஏன்டா வாடா சும்மா இருந்தா இந்த மாட்டை வரனால தொடவே முடியாது. பெரிய மாடு
இந்த சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு அந்த மரியாதை நான் வாங்கி கொடுத்த அந்த ரெட்டை போட்டோ அவளை கட்டி பிடிச்சோன்னா மற்ற ஒம்பளை வந்து அப்படியே வாங்குற மாதிரி தொங்குவோம் மயிர்மனே போக மாட்டேன் அவன் பாப்பனாக நடத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் கரியாபட்டியார் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த சாமியை கும்பிடக்கூடிய உறவுகள் மற்றும் தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயம் விழா கமிட்டியாளர்கள் வாங்க போ துண்டெடுக்க சிவகங்கை இருக்கிற வராங்க இந்த வந்தாங்க போய் உட்கார்ந்து உன்னை யார் தூக்க வச்சிருக்க நான் கொத்தனால பார்த்து பெருமை தானே பாடினேன் உன்னை யாரும் அறிவிட்டு மருதமணி பயலு துண்டு பயலுங்க பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய சிங்கமுனாரி கிராமத்தில் வசிக்கக்கூடிய அன்பு உறவுகளே, இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை உறவுகளே, அருவா முனையிலே அருவாலை எடுத்து கலவரம் செய்வதை விட பேனா நுனியிலே நாம் திருத்தி காட்டலாம் என்று வாழ்ந்து சென்ற அன்பு சகோதரன் தீபக் பாண்டியனுடைய அன்பு உறவுகளே, அத்தனை பேருக்கும் எங்களது மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்று உங்கள் அத்தனை பேருக்கும் ஏ மருதமணி சார்பாக நன்றி வணக்கம் அப்படி என்று சொல்ல அண்ணா. முன்னாடி ஊர் பொதுமக்களுக்கு விழா கமிட்டியருக்கு என்னுடைய சார்பாகவும் எனக்கு மகன் மருதமணி சார்பாகவும் நன்றி. நீ உள்ள வாடி உன்னை கடப்பாட்ட காய போட்டு உங்க அப்படிங்களை இருக்கல. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த திங்கமாரி கிராமத்தவர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு உங்களது சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம்ஜி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நல்லது வணக்கம். அதனால அனிதா இல்லைங்க இங்க வா, பூராமே வேலை வெட்டிக்கு போறாரு. கப்பலுக்கு சொல்லுது ஓசை உட்காரு. என் தம்பி ஓலையில போய் ஓசை வாட்ட போறேன். கப்பலுக்கு ஓசை ஏலை நீ ஆளு கருத்தாலே யார் அந்த ட்ரெஸ்ஸை செலக்ஷன் பண்ண எந்த கருவலையும் எங்கேயும் டொக்காசு போட்டு ஓடிடலாமடா. கண்ணு கிடையாது இருப்பேன். அனிதா அனிதா கொஞ்சம் புனிதா. நான் உன்னை இடது கையை பிடிக்கும் போது உனக்கு எப்படி தோணுது? இடது கையை பிடிக்கும் போது எனக்கு மெய் வாசமும் அடிக்கும். ஏலை ஆமா 12 கோல் போட்டு இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. 2 பேரும் காலையில ஒரு அப்பத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க. கவுச்சி குடிச்ச கண்டாங்கமே. ஏய் வாடா, இது உனக்கு கொழுந்தியா, நான் கொழுந்தோ தியா. அவன் அப்படித்தான் இது பண்ணுவேன். அவன் ஒரு முக்குளிப்பேன். அனிதா அவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நோட்டீஸ் அடிக்க கூப்பிடுறேன். போயிடாத உன் வெத்தலை பட்டி அந்தரம். கையை விட்டு படுத்தா அவன் ரேஷங்கல்ல வேலை பார்த்தாங்க இருக்கான். அனிதா நான் எங்கிருந்து உடம்புல ஆரம்பிக்க காதலிக்கும் போது காதலிகளை இந்த மாதிரி கேட்க சொல்லி பாட்டை மூட்டை சொல்லி கொடுத்த வசனம் அனிதா குளிக்கும் போது என்ன கூட பொறுமசாமி பொறுமசாமி தலைவா எங்க தலைவா
கண்டங்கர் உன் மண்டை ஏய், ஏய், மயிறு மயனே இருடா. லவ் பண்றது நான், நீ ஒட்டுக்கட்ட மயத்தை போயிட்டு இருக்க. உன் தலையில உன் கொண்டையில என்ன பூவப்ப? மல்லிகைப்பூ. கொண்டையில் தாளம் வரி தெரியல முண்டை, அதனாலதான் தண்ட தண்ட தண்ட. அனிதா, உன் வீட்டு வாசப்படியில் நான் படுத்து கிடப்பேன். பேரன்பு கொண்ட என் அன்புறவர்களே, கூட்டத்தில் ஒரு உறவு தன்னுடைய செல்ல தவற விட்டார்கள். காசு எவ்வளவு கொடுத்துருவாங்க? போன் 1 லட்சம் கொடுத்துன்னு சொன்னாலும் காசு போன் வராதுடா. திருடனும் நினைத்து விட்டால் அவன் திருடி கொண்டு தர மாட்டான். தெரியாம கீழே கிடந்து எடுக்கக்கூடிய தமிழன் தான் கண்டிப்பா தரும். இவன் கொடுத்துருங்க, முக்கியமா நம்பர்லாம் வச்சிருப்பாங்க பாவம். அப்ப நாங்க பிரேக்கினி பையன் நம்பர் வச்சிருக்கோம். எல்லாரும் அதேம்மா, எல்லாரும் தயவு செய்து உங்களை அறியாம பக்கத்துல கிடக்க எடுத்து கொடுத்துருங்க. அப்படி உங்க மனசு ரொம்ப உருவச்சுன்னா உங்க செல்ல கொடுத்துட்டு நீங்க போய் கேட்கலாம். பாரு, செல்போனை காணாமன்னு தேட்டேன், இவன் உள்ள போன்ல சொல்லிட்டு இருக்கேன். ஏய், விலங்கா சக்காலத்தி மகளுக்கு வெள்ளையடிக்கு 7 பேர் வந்தாங்க இன்னைக்கு வாடி. ஏன்னா லவ் பண்ண விடுறா, உனக்கு என்னடா தெரியும்? கீரையில உனக்கு என்னடா பிடிக்கும்? ஏன் உண்டு என்ன அந்த தண்டுக்கு என்ன ஸ்பெஷல்? அண்ணே ரொம்ப சொல்லுவாங்க. அவன் அடிக்க வந்தது கத்தனியா இல்ல அவன் அடிக்க வர்றதுக்கு எனக்கு இறக்கப்பட்டு கத்தனியா? உன் கூட பிறந்த தம்பி தானே. நான் ஒரு பிள்ளையோட அண்ணியே ஒன்னியே இருக்கும்போது ஒன் அண்ணியே தலைவா, எங்க தலைவா? எப்பதான் 2 பேரும் பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தராவது பண்ணி தொலைங்கடா. பக்கத்துல பாப்பு இந்த சின்ன பையில கெட்டு போயிடுறாங்களா? நான் முதல்ல கண்ணு வன்னைக்கு வரவா? ஏன் ஏன்டா என்ன ஏடிஎம் செக்யூரிட்டியாடா மாத்தி மாத்தி ஷிஃப்ட் பார்க்க? கண்ணே, ஒரே வருஷத்துல ரெட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளை பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அவனை தாங்குவார். பொசுக்கண்ணு பிடிச்சி சொல்லிட்டு போயிட்டேன். ஒரே சொல்லிட்டு போயிட்டாப்ல. உனக்கு எச்சி உரிமை இங்க வா. அது உனக்கு உண்மையா? அனிதா, அவன் நகைச்சுவைக்கா பேசுறான், தப்பா இருக்கிறாத்தான். ஏலே, ஒரு டவுன் பஸ்ஸுக்கு நின்றா தாண்டி பஸ் வரும், உடனே ஏறி போக முடியுமா? இருமா, 10 கூட இறக்கும் போது ஒருத்த கூட ஊர் நான் உனக்கு என்ன பார்த்து. ஏன்னா இந்த கட்லா கண்ட எவன் நேரம் நினைச்சு சிரிக்கிறான் பாடுறேன். காமெடி சொல்லிட்டு போனவே 16 வயசு. நம்ம 2 பேர்த்துக்கு கம்பு கூட்டுல தகடு வச்சிருவோம்டா. தகடு வைக்கிறது வீட்டு கம்பு கூட வச்சா நிச்சயமாடா ஒட்டி வச்சிருக்கேன். அனிதா, அனிதா அனிதா விடிய வச்சிருவியாடா? எந்த வேலை போட நடக்கவே நடக்காதா? பயல வேற ஏன் இப்ப இளைஞர்களே உங்க அப்படிங்க இந்த பயல உங்க அம்மா என்ன வேலை செய்வாங்க? என்ன வேலை செய்வாங்க? அவங்க அப்பா சொல்லுவாங்க
நான் மாவுல எச்சியை திப்பிடுறேன். இந்த வந்துட்டாங்க நீக்குறோம். அனிதா பெரும்பாலும் நைட் நேரம் நீ எதையும் போடாம படு. அப்பதான் அவர் வந்தோன்னா சுத்தம் பண்ணிட்டு போவார். ஏங்க மருதமணி இன்னைக்கு எப்போ வந்து சுத்தம் பண்ணுவீங்க? எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? எப்படி எப்படி சக்கரை கண்ணுல கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரம்மா. நான் முக்கிட்டு பாடவே முக்கியத்தில் வச்சு அடிச்சுக்கிருக்கா. ஏலே என்னைய மாதிரி ஒரு மானகட்டவை என்ன உனக்கு அண்ணனா தம்பியா வரமாட்டான். தொடவே இல்லைங்க. ஏலே நீ வந்ததுலேருந்து நான் செக்யூரிட்டி வேலை தானே பார்த்துருக்கேன். நான் எவளையும் முழுசா தடவலடா. அம்புட்டும் தடவி தடவி இவளுக்கெல்லாம் நெஞ்செலும்பு தேஞ்சு போச்சு. எல்லாம் இணைச்சு போச்சு. எதை எதை எது என்ன பண்ணு? ஏய் குஜித்தா ஒளிஞ்சு வாடி. நான் ஒன்றும் செய்யல. ஒன்றும் செய்யாம வேர்த்து ஒழுகுது. வாடை எடுத்த கண்டு தாண்டி சிப்பிப்பாரு நாய் எலும்புக்கு வருது. அந்த மாதிரி எங்க ஏறி வரையான் பாரு. அனிதா உன்னை பத்தினியா நான் நம்புறேன். அந்த பச்சை தண்ணியும் உன் மேல துளைச்சிடாது. உடம்பு பூரா சீக்கு கவட்டில் பூரா பருவு. வெயிலுக்கு வேற வேணை கட்டி வேற வாரு அப்படி சீக்க வச்சுட்டு துசு போட முடியாம ஏய் தங்கா சக்காத்தி மலை இங்கே அங்கெல்லாம் எப்படி ஆனாங்க? கட்டி பூடிடா கண்ணால கண்ட ஓடி கட்டி பூடிடா. நீ தொடக்கூடாதா உனக்கு குழந்தையாடா? எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு முடிப்பேன். பொம்பளை நினைச்சு என்ன தடவுறாங்க? காமவரி முத்தி போச்சு. அடியே அனிதா அவன் அப்படி இப்படித்தான் வருவேன். நீ எக்காரத்தை கொண்டு உன் பணியாரக்கூடிய காட்டாத. ஐயோ பணியாரக்கூடிய காமத்தான் மாவு ஊத்துருவேன். ஊத்தும் கூலி முத்தெடுத்து கோத்து வச்சே பல்வது சுதிகிறது. அடியாத்த மன சுகம் பாடுது. சாத்து கூடி சார் எடுத்து பேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பகவான். இல்லை அவன் கட்டி பிடிக்கும் போது நிறுத்தி தொடங்கடா. ஏய் என்ன செஞ்ச என்ன செஞ்ச அடியே குர்ரம் மண்டை அவனை ஒண்ணுமே செய்யல. அப்படியே உன் மேல முட்டை வச்சு வாட வருது. அவன் வந்து வடிச்சு விட்டானடி. ஒத்தும் கோழி முட்டை எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு விறகு பிடிக்க வரும்போது கோழி போய் முள்ளுக்குள்ள உடக்கும் பாரு. அத்திந்து சூடேறும் சுவையேறும் பொதுவாகத்தான் கண்ணல்ல பால கண்ணல்ல பால ஊத்த வந்து கண்ணம்மா ஏ கண்ணம்மா சில பால வார்த்தல் என்ன ஏ மாமா. ஸ்ரீ சேவகமூர்த்தி துணை யாசிகா அஜித்குமார் ரேசு மாட்டு உரிமையாளர் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 நன்றி பாப்பா. போல முடியா பாலா பூச்சா
கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கல்லேச்சல் நீரு வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது இடை போட்டது. என்ன நீ திருந்த மாட்டீங்கடா, என்ன பண்ணிட்டு போ இன்னும் செய்ய அண்ணே வானே அந்த கிறந்த காலம் அத்தியா உள்ளே இன்னையில இருந்து அவங்க எனக்கு அண்ணி எங்க கொடுக்குறாரு என்னையிலிருந்து உங்க அண்ணன் எனக்கு ஓடியா கிட்ட அப்படியே செஞ்சு விட்டு ரொம்ப நடிக்காத. இனிமேல் அந்த பிளாட்டை வாங்கி நான் வீடு கட்டும் போது என்னால் பெட்ரூம்ல படுக்க முடியாதா? ஏன்னா அந்த வீட்டில் நீ ஏற்கனவே கல்லை ஊண்டி கம்பி எடுத்துட்டு செல்ல பிஞ்சு மரியாதை அந்த இடத்த வாங்கி வாடி போக மாட்டேன் ஏழு தடவை போயிட்டே நீ. ஏய் அனிதா டிக்கெட்டு பான்ஸ் போட்டு அரைஞ்சே வழி ஏன் வா ஒரு கிலோ ஒரு எனக்கு உறுதிக்கிட்டே அடிக்கிறது அதையா பால் போட்டு அடிக்கிறேன் வழுக்காம இருக்கிறது. கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லேச்சல் நீரு வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலம் மாத்தாமணி வாங்கி வந்த பச்சைக்கு தோழி வந்து விளையாடணும் அதை தூக்கி பச்சை பூத்தாடணும். மேலத்தா பட்டணம் தாலியும் முத்திர வைக்கணும் என்ன நீ ஒட்டணும் உனக்காகத்தான் இந்த மருதமணி எனக்காகத்தான். கண்ணில பால கண்ணில பால ஊத்த வந்து கண்ணம்மா ஏ கண்ணம்மா இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிடம்மா. அந்த காரு அண்ணே போறது போறீங்க எல்லாரும் மெதுவா கொள்ளாரம் மெதுவா பார்த்து போங்க அவங்க வண்டி எடுத்துட்டு போங்க மறு